உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பாண்டி வந்துட்டு, நீ கல்யாணம் பண்ணால் தானே நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, தயவு செஞ்சு இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு நடேசன் இப்போ அவனும் கரெக்டாக தானடா சொல்லிட்டு இருக்கான், ஏன் சேரா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பா என் கல்யாணத்துக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் இது இல்லையப்பா, சந்தாவை தான் எனக்கு பிடிச்சிருக்குல்லப்பா, சந்தாவை தானே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சந்தா வீட்டில் பேசணும்டா, அனிஷா வர சொல்லு, டக்குன்னு பேசி கையோட ஒரு நாள் முகூர்த்தத்தை குறித்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்ததான் அவன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி அனிஷ்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடேசன் டக்குன்னு என்ன சொல்கிறாரு, சரி பேசலாம், நம்ம வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது எல்லாம் நம்ம போயிட்டு வந்தது தான், பேசாமல் ஒரு கோயிலுக்கு வர சொல்லிடு, அங்கேயே உட்காந்து நம்ம பேசிட்டு நல்ல நாளாகவே குறிச்சிடலாம். இப்போ பொண்ணு பார்க்க போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவங்க வீட்டில் 2 பேர் தானே இருக்காங்க, அதனால் நம்ம கோயிலில் வச்சு எல்லாமே நல்லதாக பேசி முடிச்சிடலாம், நல்ல நேரத்தில் வர சொல்லிடலாம், கோயிலுக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கால் பண்ணி கொடுக்குறாரு சேரன். அப்போ நடேசனே வாங்கிட்டு கொடுறா நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அனிஷ் அப்பா பேசணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது நடேசன் வாங்கிட்டு அனிஷ் நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம், நீ என்னப்பா நினைக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையாவது பேசணும்னா சொல்லு அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசினா தேவையில்லாமல் பிரச்சனை தான் ஆகும், அவன் சந்தாவை வந்துட்டு எங்கள் அத்தை பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுற்றிட்டு இருக்கான், இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கல்யாணத்தையே நடக்க விட மாட்டான், அதனால் நம்ம யாருக்கும் அவங்களுக்குலாம் சொல்ல வேணாம், இங்கேயே 2 பேருக்கும் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பின்னாடி எதுவும் பிரச்சனையெல்லாம் வந்துடாதுல்லப்பா அப்படிங்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் அமைதியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்போனா நாளை காலையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, நீங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க, நாங்களும் எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிலா வந்துட்டு கேட்குறாங்க, ஏங்கிள் பேசாமல் நம்ம கோயிலுக்கே போயிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ தூரம் போகணும்ல, நம்ம கல்யாணத்தை நம்ம கோயிலில் வச்சுக்கலாம், இப்போ நம்ம பேசி முடிக்கிறது இதை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் அதே மாதிரி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் சோழன் மட்டும் நிலா ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உம்முனே தான் இருக்கார். இருந்தாலும் அவங்க வந்துட்டு கிளம்பி வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போதுமே அப்படியே சோழன் அப்படியே உம்முனே பார்த்துட்டு இருக்கும்போது நிலா அப்படியே கண்டுக்காத மாதிரியே அப்படியே இங்கே அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சேரனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பா நிலா அவன் தான் ஏதோ பண்ணிட்டான், அதுக்காக இப்படி ஏன்ப்பா அவனை பேசாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அவர் தப்பா அவர் உணரணும், இப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரிப்பா அவன் தான் சாரி கேட்டான்ல அப்படிங்கிறாங்க. சாரி கேட்டுட்டா அப்படின்றாங்க. சரின்னு சோழன் இருந்துட்டு அண்ணா விடுண்ணே, ஏன்னா எனக்காக நீ பேசிட்டு நீ திட்டு வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இப்போ கூட அவர் தப்பா அவர் உணர மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சரிங்க, நீங்கள் என்னை மன்னிச்சாலும் சரி மன்னிக்கலனாலும் சரி சாரிலாம் கட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க, இந்தாங்க இந்த பூவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பூவை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நிலா எதுவுமே பேசாமல் பூவை மட்டும் டக்குன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தலையில் அந்த பூவையும் வச்சுக்கிறாங்க. அப்போவுமே சோழன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஸோ நிலா உடனே எதுக்கு சிரிக்கிறீங்க, பூ கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டேன்னா, பூ கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பூவை வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே பல்லவன் பார்த்துட்டு அண்ணே ரொம்பலாம் நீ ரொம்ப சந்தோஷப்படாதானே, பூ கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாதான் அதனால வாங்கிக்கிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, டேய் உனக்கு இந்த விஷயம்லாம் புரிய மாட்டேங்குதுடா, நீ இன்னும் சின்ன பையனாக தான் இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நானும் காலேஜ் போகிறேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா ரோட்டில் போகிறவன் எவனாவது பூ வாங்கி கொடுத்தா இப்படி வாங்கி தலையில் டக்குன்னு வச்சுக்குவாளா, நான் கொடுத்துருக்கேன்டா அதனால தான் அவள் தலையில் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணே எப்படியோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படிங்கும்போது உடனே வந்து நடேசனும் எல்லாரும் கிளம்பியாச்சா போகலாமா அப்படிங்கிறாரு. அதை கிளம்பிட்டோம்ப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. டக்குன்னு நடேசன் சேரா அந்த கேலண்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கடா, நல்ல நாள் பார்க்குறதுக்கு அங்கே போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது, எதுக்கும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கும்போது நிலா டக்குன்னு போயிட்டு அண்ணே உங்களுக்கு நீங்களே எல்லாமே செய்வீங்களா, நான் எடுத்துகிட்டு வரேண்ணே நீங்கள் போங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ நிலா வந்து கேலண்டர்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ கோயிலுக்கு போனோன்னே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே 2 பேருமே வந்துடுறாங்க. வந்தோடனே லேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்களும் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளார போகும்போதே அந்த இடத்துல மரத்தடியில் சிவன் கோயிலில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளே போகும்போதுமே பார்க்குறாரு. அப்போ அப்படியே நிலாவை வந்துட்டு அவர் ஒரு மாதிரியே பார்க்கும்போது நிலாவுமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே போகும்போது இப்போ சோழன் கேட்குறாரு, ஏங்க எதுக்குங்க அந்த சாமியார் உங்களை மட்டும் இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே கடுப்பாக தான் பேசுகிறாரு.
பேசுகிறாங்க. சரின்னு உள்ளே போய் உட்காந்து அவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, ஏண்டா இங்கே வந்தாலும் பேசிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிடாமல் வந்து எல்லாம் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருவீங்களா கும்பலா? வீட்டிலே இதை தானடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து சாமியை கும்பிடுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருமே நின்று சாமி கும்பிட்றாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இவங்கெல்லாம் நல்ல பேச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்லாம் எடுத்துகிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த நாளில் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சந்தாவுக்கும் அப்படியே வெக்கமாக இருக்க, சேரனும் பார்த்து சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சோழன் பாண்டியன் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சேரனை இது பண்ணும்போது அவர் அப்படியே வெக்கப்படுறாரு. ஒரு வழியாக அதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. சரி, ஒரு வழியாக நம்ம கல்யாணத்தை வந்து ஐயனார் கோயிலில் நம்ம குலசாமி கோயிலே போய் நம்ம அங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ நடேசன் என்ன சொல்கிறாரு, நம்ம போன வாட்டி போனப்பவே அங்கேயே சாமி வந்து சொன்னிச்சில்லடா, நம்ம குலசாமியே சொல்லிருச்சு, அடுத்த வருஷம் வரும்போது நீ உன் பொண்டாட்டி கூட தான் வருவேன்னு சொல்லிச்சில்ல, அதே மாதிரி நம்ம கல்யாணத்தையும் அங்கேயே நடத்திடணும், ஐயனார் அப்பா எப்பயுமே துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து சரி நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பி வெளியே வரும்போது அந்த சாமியார் அங்கேருந்து பார்க்குறாரு. இப்போயுமே நிலாவையே ஒரு மாதிரி பார்க்கும்போது நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு நடேசனை பார்த்துட்டு, அங்கிள் என்ன அவர் போகும்போதுமே என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு, இப்போ வரும்போது ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே நிலாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அங்கிள் இங்கே பார்த்தீங்களா, பாருங்கள் என்னை பார்த்து எப்படி சிரிக்கிறாருன்னு அப்படிங்கிறாங்க. சரி என்னம்மா, அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, அவராக ஏதாவது சிரிச்சிட்டு இருக்க போகிறாரு, நீ ஏம்மா ஒன்றுன்னு நினச்சிக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது அந்த சாமியார் அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி கூப்பிடுறாரு. அங்கிள் என்ன தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா கூப்பிடுறாருல, போ என்னன்னு தான் போய் கேளேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போமா, உன்னை பார்த்து தான் போகும்போதும் பார்த்தாருங்கிற, வரும்போதும் பார்த்தாருங்கிற, அவர் உன்னை கூப்பிட்றாரு, கையை நீட்டி போகாமல் இருந்தால் எப்படி போ அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ பின்னாடியே எல்லாருமே போய் நிற்கிறாங்க. போயிட்டு நிலா நின்ன உடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கல்யாண பேச்சு பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கல்யாண பேச்சு பேச வந்துட்டு இப்படி அமங்கலமாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நிலாவை பார்த்து இப்படி கேட்டவுடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. டக்குன்னு நடேசன் வந்துட்டு, என்ன சாமி சொல்கிறீங்க, அவள் என் வீட்டு மருமக அப்படிங்கிறாங்க. உன் வீட்டு மருமக தான், அவள் எங்கே உன் வீட்டு மருமகளாக வந்து நிற்கிறாளா இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. உடனே வந்துட்டு, என்ன நான் பேசுகிறது எதுவும் புரியலையா, கல்யாண விஷயம் பேச வந்துட்டு ஒரு கல்யாணமான பொண்ணு கழுத்தில் தாலி இல்லாமல் வந்து நிற்கிறாளே, இது யாருக்குமே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. நிலா வந்து அப்படியே கழுத்தில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க. என்ன கழுத்தில் தாலி இல்லாமல் நிற்கிறோமே, நீ இப்போ உனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாது, தாலியோட அருமை தெரியாமல் தானே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தாலியோட அருமை உனக்கு தெரியும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால நான் தாலியை கலட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. தாலியை கலட்டிட்டீனா அப்படின்னா உன் புருஷன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நிலாக்கு ஷாக் ஆகுது. இல்லை அப்படிலாம் இல்லை, இதோ நிற்கிறாருல இவர் தான் என்னோட புருஷன் அப்படிங்கிறாங்க. புருஷனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தாலி போடலன்னா அதுக்கு பேர் என்ன, அமங்கலம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நடேசனுக்கு அப்படியே ஆடி போயிடுது. என்னம்மா இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை என்னவா வேணா இருக்கணும், ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா, தாலி இல்லாமல் ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து நின்னானா அது சுமங்கலமாக இருக்குமா, அது எல்லாமே அமங்கலம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாகவே வருது. அப்படியே ஒரு மாதிரி வேகமாக அப்படி பின்னாடி போகிறாங்க. எங்கே போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு போய் இப்படி நிற்கிறாங்க. உன் புருஷனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது சோழன் டக்குன்னு வந்து நிற்கிறாரு. வந்து நின்னோன்னே, இவனை உனக்கு பிடிக்கல அதுதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு மனசை தொட்டு சொல்லு, உனக்கு இவனை பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி வேகமாக மிரட்டி கேட்குறாரு. எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்கும், உனக்கு தேவைப்படும் போது பிடிக்கும், தேவைப்படலைன்னா பிடிக்காது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுனே புரியாமல். அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ அவனை வந்துட்டு அந்த மாதிரி தானே நடத்திட்டு இருக்க, ஒரு புருஷனாக நீ மதிச்சிருந்தீன்னா உன் கழுத்தில் நீ தாலியை போட்டிருந்திருப்பில்ல, ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஏறுதுன்னா சும்மா நினச்சிட்டு இருக்கியா, உன் வாழ்க்கையில் வந்துட்டு நீ எப்படியோ இருக்கணும்னு ஆசைப்பட்ட, உன்னை தேடி வேற ஒரு மாப்பிள்ளையும் வந்தான், அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ யார்கிட்ட வேணா போய் உதவி கேட்டிருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ போய் இவங்கிட்ட உதவி கேட்ட அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, இவர் தான் அப்போ இருந்தார், அதனால் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கிட்ட நீ கேட்டனா இவனை யாருன்னு உனக்கு தெரியுமா முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் ஒருத்தங்கிட்ட போய் நீ உதவி கேட்டிருக்க, அவன் கையால் நீ கழுத்தில் தாலியும் வாங்கியிருக்கனா, இது எல்லாமே உனக்கு எதனால் நடந்திருக்குன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நிலா வந்து யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு எதுவும் தெரியல, அவர் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவன் ஏமாற்றியெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல, உனக்கும் அவனுக்கும் போட்டிருந்த முடிச்சு அந்த மாதிரி
அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி நிலா ஷாக்காகி நிற்கிறாங்க. சோழனுக்குமே எதுவுமே புரியல. சாமி என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறாங்க. ஓ மேலே என்னடா தப்பு, உனக்கு எழுதப்பட்டது அது, அவன் சொன்னா நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனுக்கு வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டக்குன்னு விபூதியை வச்சு விட்டுறாரு. நிலாவுக்கு வந்துட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. உடனே நடேசன் இருந்துட்டு, சாமி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் மருமக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடே இப்போ நல்லா இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வீடே இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறிய, உன் வீட்டில் இன்னும் மேலும் மேலும் சந்தோஷம் வரணும், இன்னும் உன் வீடே மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அது இவளால் தான் முடியுங்கிறதும் அந்த சிவனால் எழுதப்பட்ட விதி தான். அதனால தான் அவள் எங்கேயோ இருந்தவ உன்னை தேடி வந்திருக்கா. நீ பிறந்த இடமும் சிவனோட ஸ்தலமாக தானே இருக்கணும், உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நிலா ஆடி போயிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்குறாரு. திருவண்ணாமலை அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்க, எனக்கு உன்னை முன்ன பின்ன தெரியுமா, நானாக உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன்னா அது சிவனோட வாக்கு, நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். உன் கழுத்தில் நீ தாலி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை போயிட்டு வீட்டில் நல்ல காரியத்தை செஞ்சான் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்குங்கிறத நீயே யோசிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க சாமி நான் தாலியை கழுத்தில் போடுறேன் அப்படிங்கிறாங்க. தாலியை வந்து நீ கழுத்தில் போடுறேன்னா நீ வந்து அவனோட பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். கழுத்தில் தாலியை போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீ வந்து வீட்டில் வந்துட்டு இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு ஏதாவது நீ சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீ தேவையில்லாமல் தாலியை கலட்டின அப்படின்னா அது வந்து எல்லாமே அமங்கலமாக தாம்மா முடியும். பார்த்துக்கோ, இது சாதாரணமாக உனக்கும் அவனுக்கும் விழுந்த முடிச்சு இல்லை. எங்கேயோ தெரியாதவனை வந்துட்டு நீ போய் உதவி கேட்டிருக்க, அவன் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவனும் உனக்கு ஒன்று பண்ணியிருக்கான். இது எல்லாமே சிவனால் எழுதப்பட்ட விதி தான். அதுதான் உனக்கு நடந்திருக்கு. இதிலேருந்து நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் 2 பேத்தாலே முடியாது. உனக்கு அவனுக்கு நீ, இதுதான் சிவனால் எழுதப்பட்ட விதி. இதையும் மீறி நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா 2 பேத்துக்குமே என்ன நடக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. உங்களால் அது மீறி வெளியில் போகவும் முடியாது. உங்ககிட்ட என்ன சிக்கல் வந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருந்து தான் சமாளிக்கணுங்கிறதும் அவன் எழுதி வச்ச விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படியே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. நடேசனை பார்த்துட்டு சரிங்க சாமி நீங்கள் இப்படி வாக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. அந்த நேரம் காலம் அமைஞ்சாதான் எல்லாமே கூடி வரும். உங்களுக்கு நல்ல காலம் கூடி வந்துருச்சு, எல்லாரும் நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நடேசன் நின்றுட்டே இருக்கும்போது என்ன அப்படிங்கிறாரு. இல்லை என் பையனுக்கு மட்டும் விபூதி வச்சு விட்டீங்க, என் மருமகளுக்கும் விபூதி வச்சு விட்டுருங்களேன், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் கழுத்தில் போய் முதல்ல தாலியை போட்டு வர சொல்லு, அப்போ தான் அவளுக்கான எல்லா ஆசீர்வாதமும் அவளுக்கு கிடைக்கும். அவள் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு இப்படி அமங்கலமாக நிற்கும்போது நல்லாவா இருக்குது? அப்படி அமங்கலமாக வச்சுட்டு ஒரு சுப காரியத்துக்கு நீங்கள் பேச்சு நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பெரிய மனுஷனாக இருந்துட்டு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் கேட்டுடுறாரு. தப்பு தான் சாமி மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. போங்க போய் வேலையை பாருங்கள், நல்லா இருப்பீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே அவர் தியானத்துக்கு போயிடுறாரு. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. அப்படியே தனியாக வந்ததுக்கப்புறம் இப்போ சோழனுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏங்க அந்த ஆள் ஏதோ சும்மா உட்காந்துட்டு இப்போ பொழுது போலன்னு ஏதோ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு போலங்க, நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நடேசன் உடனே கூடவே இருந்துட்டு டேய் அவர் எப்படிடா சும்மா பொழுது போகாமல் கூப்பிட்டு சொல்லுவார், நிலா கிட்ட தான் எல்லாம் கரெக்டாக கேட்குறாரு, நிலா திருவண்ணாமலையில் பிறந்துச்சுங்கிறது அவருக்கு எப்படிடா தெரியும், உங்ககிட்ட வந்து உதவி கேட்டதெல்லாம் அவருக்கு எப்படிடா தெரியும், அவர் தான் புட்டு வைக்கிறாரு, இது கூடவா தெரியல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சேரன்னு சொல்கிறாரு. டே சோழா இது ஏதோ தானாக நடந்த மாதிரி தெரிலடா, அவர் எதுவும் பொழுதுபோக்குக்காக சொன்ன மாதிரியும் தெரியல, ஏதோ அந்த சாமியை வந்து சொன்ன மாதிரி இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவர் பாட்டுக்கு வண்டி எடுக்க போயிடுறாரு. நிலாவுக்கு வந்து இது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே நான் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, எதுக்காக இவர் சம்மந்தமே இல்லாமல் போகும்போது நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பார்த்தாரு, வரும்போது வந்து அவராக கூப்பிட்டு இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அப்போது சோழனை தாண்டி நம்ம பிரிஞ்சு போக முடியாதா, இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு இந்த டிவோர்ஸ் கிடைக்காதா, சோழன் தான் நமக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு இது. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு நிலா வந்து அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எழுந்து வெளியே வராங்க. வெளியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்காரு. அதையுமே பார்க்குறாங்க. நம்ம தான் நிறைய திட்டிட்டோமோ, நம்ம அவருக்கு நமக்கு தேடி தேடி வந்து அவர் நமக்கு எல்லாமே செஞ்சாலும் நம்ம தான் அவர் பண்ண விஷயத்தை வச்சு இப்படி இது பண்ணுறோமோ, அப்படின்னா அவர் சொன்னது உண்மைதானா, நம்ம எதுக்காக அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், எத்தனையோ பேர் இருந்திருந்தாலும் நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னொன்னே நம்ம அவர்கிட்ட தானே போய் ஹெல்ப் கேட்டோம், நம்மளா போய் ஹெல்ப் கேட்டதுனால தானே அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணார், இல்லைனா அவரையே நம்ம வாழ்க்கையில் வந்திருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மனசுக்குள்ளே பல குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு போயிட்டு சோழன் என்னோட தாலி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னோட தாலி எங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது என்கிட்ட தாங்க இருக்குது, அன்றைக்கி தான் கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டீங்களே வேணான்னு அப்படிங்கிறாங்க. இப்போ வேணும்னு கேட்குறேன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த சாமியார் சொன்னாருங்கிறதுக்காகலாம் நீங்கள் தாலியை ஒன்றும் கழுத்தில் போட்டுக்க வேணாங்க, பரவாயில்லைங்க விடுங்க, நீங்கள் இப்படியே இருங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நான் உங்ககிட்ட போட்டுக்கவா வேணாமான்னு கேட்கல, அந்த தாலியை கொடுங்கன்னு தான் கேட்டேன், அது என்னோட தாலி தானே கொடுங்க அப்படிங்கிறாங்க. இருங்கங்க
இதுக்கு ஒரு சண்டை போடாதீங்க, எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. நடேசன் அதையுமே பார்க்குறாரு. வெளியில் உட்காந்துட்டு இருந்தவர் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு. வெளியில் உட்காந்துக்கிட்டே சாமி கும்பிட்றாரு. ஐயனாரப்பா, எப்படியாவது இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு. இந்த குடும்பத்தை விட்டு நிலா எப்பயும் வெளியே போகக்கூடாது. அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாகவே இருக்குது. நீ தான் இருந்து அருள் புரியணும். மிச்சம் இருக்க 2 பிள்ளைங்களோட கல்யாணமும் நடக்கும்போது இவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாக சேர்ந்து நிற்கணும். எனக்கு மூத்த மருமகளாக அவள் நின்று தான் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு வைக்கணும். நான் கூட அதை யோசிக்கலையே. அவள் கழுத்தில் தாலி போடாமல் இருக்காங்கிறதுக்கு போட வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் எதுவும் யோசிக்கல. அவள் இஷ்டம், அவளாக ஏதோ ஒரு பண்ணுறா, அவள் நிம்மதியாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அவளுக்கு நீயே உணர்த்திட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா ஐயனாரப்பா, சிவனப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து அவர் பாட்டுக்கு வேண்டிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.